friends, welcome to TDS group. இன்னைக்கு வந்து நம்ம 3 into 3 cubes 3 into 3 cube தான் சால்வ் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அது ரொம்பவே ஈஸி தான். நம்ம அந்த ஸ்டெப்ஸ் படியும் இந்த ஃபார்முலா படியும் போட்டு சேர்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக சேர்த்துடலாம் ரொம்ப எளிமையான முறையில். அவங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ப்ளஸ் டீன் போட்டிருக்கு. உங்களுக்கு புரியாது, போக போக தான் புரியும். ஃபஸ்ட் ரோனா இந்த ஃபஸ்ட் ரோ சேர்க்குறது, செகண்ட் ரோனா இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக சேர்க்குறது. செகண்ட் ரோ சேர்த்துட்டிங்கன்னா கடைசியாக ப்ளஸ் சிம்பிள் சேர்க்கணும். இங்கே அடியில் ப்ளஸ் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் வந்து இங்கெல்லாம் டீ போடணும். டீ எல்லா பக்கமும் எல்லா கலர்லையும் டீ போட்டுட்டிங்கன்னா சேர்ந்துடும். இந்த ஸ்டெப்ஸை பண்ணுறதுக்கு இங்கே ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா படி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிடும். 3 into 3 போய் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய பேர் கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபார்முலாஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டிருக்காங்க. ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 ரோவை சேர்த்துடலாம். இந்த 2 ரோவே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வச்சு சேர்த்துடலாம். கடைசி இந்த ஒரு ரோக்கு தான் நீங்கள் ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, எல் ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்த்து பயந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்கள் க்யூப் சால்வ் பண்ணுறோங்கிற ஒரு ஐடியா இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்யூப் சால்வ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வந்து இந்த ரெண்டு ரோவையும் சேர்த்துடலாம். ஜே ஃபார்முலா வந்து எதுக்குன்னா இந்த ப்ளஸ் போடுறதுக்கு, அடியில் ப்ளஸ் போடணும்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கார்னர் ஃபார்முலா வந்து இந்த கார்னர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். கார்னர் ஃபார்முலா வந்து இந்த கடைசி ரோவை மூவ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி கார்னரை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எல் ஃபார்முலா வந்து கார்னர் பீஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு புரியல, இப்போ புரியாது. நீங்கள் நம்ம பொறுமையாக சால்வ் பண்ண உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போயுமே உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து எல்லோ சூஸ் பண்ணுறேன். எல்லோ வந்து எந்த இடத்துல எல்லோ சென்டர் பீஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே தான் எல்லோ சென்டர் பீஸ் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து எல்லோ சேர்க்க போகிறோம். எந்த ஃபார்முலானா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா படி இப்போ எல்லோ சேர்க்க போகிறோம். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வச்சு எல்லோ சேர்க்கலாமா? வாங்க. எப்படி சேர்க்குறதுனா, ஃபஸ்ட்டு சில பீசஸை வந்து நீங்கள் மூவ் பண்ணி சேர்த்துடலாம் சும்மா. இப்போ வந்து எப்படின்னா, இங்கே 3 இருக்குதா, 3 வந்து அப்படியே இங்கே 1 தான் இருக்குது. நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த 1க்கு பதிலாக 3 வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இங்கே 3 சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது. இது இப்படி திருப்பி நம்ம மேலே ஏற்றிடலாம். ஆனால் உங்களுக்கு இப்போ டஃப்பாக இருக்குது. இந்த ரெண்டை வந்து எப்படி இங்கே கொண்டு போகிறது, இது 1 கலையாமல். அதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2லேருந்து போங்க. நான் உங்களுக்காக 1லேருந்து போகிறேன். இப்போ இது வந்து இப்போ வச்சுக்கோங்க, 1 2 3 இதுதான் சென்டர் பீஸ். அதே மாதிரி இது மேலே தானே போகுது. இதை தானே நம்ம இந்த எல்லோ பீஸில் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 1 2 3 சென்டர் பீஸ் ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. அதனால் இது இப்போ இங்கே தான் போகும். இது அங்கே போகாதில்ல, ஏன்னா ஆல்ரெடி சேர்ந்துருக்குல. அப்போ நம்மளுக்கு இது தானே சேர்க்க போகிறோம். இதை மட்டும் எங்கே ரொட்டேட் பண்ணியாச்சு. வாங்க இங்கே போகலாம். இப்போ இந்த சென்டர் பீஸ் இங்கே தானே போகும். இங்கே எதுவுமே சேரலை, இது இங்கே போகும்ல. இங்கே எல்லோக்கு பதிலாக ரெட் இருக்குது, நம்ம இதை அங்கே சேர்க்கலாமா? எப்படின்னா, இது எப்படி ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படி எப்போ சேர்க்க போகிறோம்னா, நம்ம சேர்க்க போகிறது வந்து இப்போ ரைட் சைடில் தானே இருக்குது. ரைட் சைடில் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரைட் சைடு இருக்கனால நம்ம சேர்க்க போகிற பீஸை லெஃப்ட் சைடு ஒழிக்கணும். லெஃப்ட் சைடு வந்து ஹைட் பண்ணிடணும். இப்படிலாம் ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஹைட் பண்ணிடணும். எப்பயுமே நம்ம சேர்க்க வேண்டிய கலர் மேலே தான் இருக்கணும். ஹைட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம இந்த பீஸ் தானே சேர்க்க போகிறோம். இதை வந்து கீழே இருக்கலாம். கீழே இறக்கி ஹைட் பண்ணது இப்போ வெளியே கொண்டு வரலாம். சென்டர் பீஸ் தானே ஹைட் பண்ணோம். சென்டர் பீஸை மட்டும் இப்படி வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து மேலே ஏற்றிடலாம். நம்ம கீழே கொண்டு வந்தோம்ல, இது வந்து மேலே ஏற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்தது இப்போ இங்கே போயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலான்னு இதுதான். இதே தான் நீங்கள் எல்லாத்துக்கும் போட போகிறீங்க. ஈஸியாக தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வாங்க எல்லோ ஃபுல்லாக எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே போக முடியுமா? இது வந்து இங்கே போகுமா? இந்த கார்னருக்கு தானே போகும். அப்போ வந்து இது வந்து ரைட் சைடில் தானே இருக்குது. ரைட் சைடு இருக்கிறனால இதை லெஃப்ட் சைடு நம்ம ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் இது தானே சேர்க்க போகிறோம். அதனால் அதை மட்டும் கீழே இருக்கலாம். வேண்டியது கீழே இறக்கி ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வந்து இந்த 3 சேர்ந்துச்சுன்னா அப்படி மேலே ஏற்றுரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்துச்சு பாருங்கள். இன்னும் 3 தான் இருக்குது. அது 3 சேர்த்துட்டோம்னா ஈஸி. அடுத்து வந்து இங்கே இருந்தால் இது இங்கே போகலாம். இது இங்கே இருந்துச்சா எப்படி சேர்க்குறது? அது உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் தானே, அதை சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். முதல்ல நம்ம நார்மலாக ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாஸை சேர்த்துடலாம். இது வந்து இங்கே போகாது, ஏன்னா ஆல்ரெடி ஒன்று சேர்ந்துருக்கு. இது ரொட்டேட் பண்ணலாம். இது வந்து இங்கே போகும், சேரல. இது வந்து சென்டர் பீஸ். லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடு உள்ள ஹைட் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருந்தால் ரைட் சைடில் ஹைட் பண்ணணும். இது வந்து சென்டர், அதனால் நீங்கள் எங்கே வேணால் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரைட் சைடில் ஹைட் பண்ணுறேன். இதுதானே சேர்க்க போகிறோம், அதனால இது தான் ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நம்ம இந்த பீஸ் இதை தானே சேர்க்க போகிறோம். அதை மட்டும் கீழே இருக்கணும், அந்த ரோவை.
கீழே இறக்கி ஹைட் பண்ண இங்கே அதை வந்து இப்போ வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்துட்டோமா? இப்போ சென்ட்ரல் ரோ மட்டும் மேலே ஏற்றிடணும். சென்ட்ரல் ரோ மேலே ஏற்றிட்டோமா? இங்கே பாருங்கள், சேர்ந்துச்சு பாருங்கள். இன்னும் 2 தான் இருக்குது. இந்த 2 இங்கே இருக்கா? இது வந்து இப்போ இங்கே கொண்டு போகணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க, சென்டர் சேர்க்கலாம். இதை விட்டுருங்க, இது இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இது இங்கே போகுமா? அதுக்கு வந்து இது ரைட் சைடில் தானே இருக்குது, அதனால் இது லெஃப்ட் சைடு ஒழிக்கலாம். வாங்க, லெஃப்ட் சைடு ஒழிச்சாச்சா? லெஃப்ட் சைடு ஒழிச்சு நம்மளுக்கு வேண்டியதை கீழே இறக்கி லெஃப்ட் சைடில் ஒழிச்சதை வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்து நம்ம கீழே இருக்கணும்ல அதை மேலே ஏற்றிடணும். பாருங்கள், இன்னும் 1 தான் இருக்குது. இது இங்கேருந்து அங்கே சேர்த்துட்டோமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 தான் இருக்குது. அதை சேர்த்துட்டோம்னா இது முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதை இப்போ எப்படி சேர்க்குறது? நான் எல்லாத்தையும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படி சேர்த்தோம். இது எப்படி சேர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுவுமே ஹைட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இது கீழே இருக்கணும். இதானே மேலே இருக்குது, இது கீழே, இது அடியில் பாட்டம். இப்போ வந்து பாட்டமில் வந்து போயிடுச்சா நம்ம சேர்க்க வேண்டியது. இது வந்து இங்கே இருக்கக்கூடாது, அப்படியே இங்கே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட்டு இந்த பீஸை அப்படியே இங்கே ரொட்டேட் பண்ணிடுவோம். புரியுதா? இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு. இங்கே பாருங்கள். அதை வந்து ஏன் இது வந்து இங்கே போகலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே போகக்கூடாது. ஏன்னா நம்ம சேர்க்க வேண்டியது இது வந்து இதுக்கு நேராக தான் இருக்கணும். இப்படி நேராக இருக்குதா? பாருங்கள், இங்கே தான் சேர்க்க போகிறோம், அதுக்கு நேராக இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து இங்கே கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு, அது சும்மா நம்ம கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாட்டம் பீஸை வந்து அதுக்கு நேராக இப்படி இந்த பக்கம் கொண்டு போகிறோம். கொஞ்சம் கீழே கொண்டு போயிட்டு நம்ம கீழே இருக்கணும்ல, அது மேலே ஏற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எல்லோ பீஸ் இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதே இதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ இது வந்து ரைட் சைடு இருக்கனால இதுதான் நீங்கள் போகுது. ரைட் சைடு இருக்கனால இது லெஃப்ட் சைடு நம்ம ஹைட் பண்ணலாம். ஹைட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பீஸை சேர்க்க போகிறோமோ அதை கீழே இருக்கலாம். கீழே இறக்கிட்டு நம்ம ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வரலாம். வாங்க, ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து எல்லோ ஃபஸ்ட்டு ஒரு கலர் சேர்த்துட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கலர் நாங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட் ரோவே முடிக்கல. ஃபஸ்ட் ரோனா இன்னும் இதெல்லாம் முடிக்கணும். இதையும் முடித்தா தான் ஃபஸ்ட் ரோ முடிச்சதுன்னு அர்த்தம். இதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட் ரோக்கும் நீங்கள் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து சென்டர் பீஸ்க்கு மட்டும்தான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டர் பீஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே வந்து அப்படி தான் இருக்குது பாருங்கள். சரி வாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ எப்படி இந்த லைன் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படி தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ சேர்க்க போகிறோமா? இங்கே ப்ளூ இருக்குது, அதனால் இங்கே ஃபுல்லாக ப்ளூ தான் இருக்கணும். இங்கே 2 ரெட் இருக்குது, அதனால் நடுவில் ரெட் இருக்கணும்னு நினைக்காதீங்க. சென்டர் பீஸை பாருங்கள், இங்கே ப்ளூ இருக்குதா? இங்கே ப்ளூ தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு க்யூப் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் ஸ்கின் தெரிஞ்சிருக்கணும். எல்லோக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே ஒயிட்டு, ப்ளூக்கு அப்படியே ஆப்போசிட்டில் க்ரீன் இருக்குதா? ரெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆரஞ்சு. இந்த கலர் ஸ்கின் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இங்கே ப்ளூ போட்டுட்டு இங்கே ரெட்டு போடாமல் இங்கே ஆரஞ்சு போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேர்க்க முடியாது. க்யூபு நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, சேராது. ப்ளூ க்ரீன் அந்த நீங்கள் இது மெமரி கூட பண்ண தேவையில்ல. க்யூபை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சென்டர் பீஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ வந்து ப்ளூக்கு நேராக நம்ம இதை சேர்ப்போம். இது இப்படி ஃபஸ்ட் ரோ சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ப்ளூ தான் இருக்குது, ஆனால் இங்கே ப்ளூவே இல்லை. திரும்பி ரொட்டேட் பண்ணலாம், ப்ளூ இல்லை. இங்கே 2 ப்ளூ வந்துருச்சு பாருங்கள். 2 ப்ளூ இருக்குது, அதனால அப்படியே விட்டுடலாம். இங்கே போய் பார்க்கலாம். ரெட்டு இருக்குது, ஓகே. க்ரீனு 2 க்ரீன் இருக்குது, ஓகே. ஆரஞ்சு 2 ஆரஞ்சு இருக்குது. இப்போ சேர்க்க ஆரம்பிக்கலாமா? என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த ரெட் பீஸ் வந்து இங்கே போகணும் கரெக்டாக, அப்போ தானே இது சேரும். இந்த ப்ளூ பீஸு இங்கே வரணும், இந்த ஆரஞ்சு பீஸ் இங்கே போகணும், இந்த க்ரீன் பீஸ் இங்கே வரணும். அவ்வளோதான். இது ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படி சேர்த்துடலாம். நீங்கள் சேர்க்கும் போது சில தடவை உங்களுக்கு சென்டர் மட்டும் கலையாமல் சைட்லேயே கரைஞ்சிருக்கும். நம்ம இப்போ நான் சென்டர் சேர்க்குறத பார்த்து நீங்கள் சைட்லேயே போட்டிங்கன்னா சைட்லேயே கலைஞ்சிரும். உங்களுக்கு வேணால் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து சென்டர் சேர்க்கலாம். இந்த க்ரீன் இங்கே போக வைக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் தான் நம்மளுக்கு தேவை. இந்த க்ரீனை வந்து எது தேவையோ அது கீழே இருக்கலாம். இந்த க்ரீன் தானே தேவை, அது கீழே இருக்கியாச்சா? இந்த க்ரீன் அடியில் இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் வந்து சென்டருங்கிறதுனால ரைட் சைடு லெஃப்ட்டு எது வேணால் ஒழிச்சிக்கலாம். இந்த க்ரீனை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிட்டு இது ரெண்டும் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு அதானே தேவை, இந்த எல்லோ க்ரீன் தான் தேவை. இதை மட்டும் சைடில் ஹைட் பண்ணிட்டு இது 2 தேவையில்லாதது இருக்குல்ல, அது மேலே ஏற்றிடலாம். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஹைட் பண்ணதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து க்ரீன் பாருங்கள், க்ரீன் பீஸு. இதை வந்து இதுக்கு நேராக ப்ளூ தானே இருக்குது, நம்ம க்ரீனுக்கு நேராக கொண்டு போகலாம். இது க்ரீனா, இது ரெட்டு. இது ப்ளூன்னு நினச்சிடாதீங்க, இது 2 சென்டர் பீஸை தான் பார்க்கணும். இது க்ரீன் கிடையாது, இது க்ரீன் தானே பாருங்கள். இப்போ வந்து இந்த க்ரீனு இங்கே போக போகுது, அதாவது இந்த எல்லோ
இந்த எல்லோவுக்கு பதிலாக நம்ம இந்த எல்லோவை கொண்டு போய் வைக்க போகிறோம், அவ்வளோதான் மேட்ரு. வாங்க இப்போ வந்து சென்ட்ரு இது இங்கே போகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் பண்ணுவோம். இந்த பீஸ் தான் நம்ம அங்கே கொண்டு போக போகிறோம். அப்போனா சென்டர் பீஸுங்கிறதுனால இதை நான் ரைட் சைடு ஒழிச்சிக்கிறேன். ஹைட் பண்ணி தேவையானது கீழே இறக்கி ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றிடலாம். அவ்வளோதான் சேர்ந்துருச்சு பாருங்கள். ஆனால் இங்கே வந்து சேராமல் இருக்குது பாருங்கள், அது இங்கே இருக்குது. அது உடனே சேர்த்துடணும். நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது, ஏன்னா லேட் பண்ணிட்டோம்னா கலைஞ்சிரும். உடனே போய் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு நேரம் வைக்கணும். இது வந்து சென்டர் பீஸுங்கிறதுனால ரைட் லெஃப்ட் எந்த பக்கம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானது கீழே இறக்கி ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு இங்கே இருந்துச்சு, க்ரீன் இங்கே இருந்துச்சா. இப்போ இந்த சென்டர் பீஸ் அங்கே போயிடுச்சு, இந்த சென்டர் பீஸ் இங்கே வந்துச்சு பாருங்கள். இன்னும் இது இன்னும் ஒரு தடவை பண்ணோம்னா இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோ முடிஞ்சு. ஃபஸ்ட் ரோ எளிமையான வேலையில் சேர்த்தாச்சு. வாங்க இப்போ வந்து இதை சேர்க்கலாம். இந்த ரெட் எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கலாமா, இங்கே. அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பீஸை கீழே இருக்கலாம். கீழே இறக்கிட்டு நம்மளுக்கு இதானே வேணும், இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையானதை மேலே ஏற்றிடலாம். மேலே ஏற்றிட்டோமா. இப்போ வந்து இது ரெட் பீஸ் தான். இது ரெட்டுக்கு நேராக இருக்கா, ரெட்டுக்கு நேராக இருக்குது. எல்லோ இந்த எல்லோக்கு பதிலாக நம்ம இந்த எல்லோ கொண்டு போய் வைக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணலாம். ஹைட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு தேவையானது கீழே இறக்கியாச்சு. ஹைட் பண்ணது வெளியே கொண்டு வந்தாச்சு, மேலே ஏற்றியாச்சு. சேர்ந்துச்சு பாருங்கள். ஆனால் இங்கே மிஸ்ஸாக இருக்குது பாருங்கள், அது உடனே சேர்த்துடணும்னு சொன்னேன். இங்கே இருக்குது பாருங்கள், அது வந்து நேராக இருக்குதா. சென்டருங்கிறதுனால எந்த பக்கம் வேணால் ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு தேவையானது கீழே இறக்கியாச்சு. ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வந்தாச்சு, மேலே ஏற்றியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரோ செய்துச்சு. வேணால் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செய்துச்சா. ஃபஸ்ட் ரோனே இதுன்னு தான் சொன்னேன், ஆனால் எதுக்கு இதை சேர்த்துருக்குன்னு கேட்கலாம். ஆனால் இது இப்படி இருக்கலாமா, அதாவது ப்ளூ ரெட்டு ஆரஞ்சு ப்ளூ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து சென்டர் பீஸை தான் சென்டர் பீஸை சும்மா ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்க்கல. செகண்ட் ரோ வந்து இனிமேல் தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து சேர்க்கும் போது இப்படி இருந்தால் தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இது இப்படி இருக்கணும், இங்கே வந்து ஒரு ப்ளூ பீஸ் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு குட்டி டீ மாதிரி. அதுக்கப்புறம் கடைசி அந்த 4th ஸ்டெப்பில் நம்ம ஒரு பெரிய டீ போடுவோம். இது வந்து ஒரு குட்டி டீ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு குட்டி டீ இதெல்லாம் கணக்கு சேர்க்காதீங்க, ஒரு குட்டி டீ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரோ சேர்த்தாச்சு. செகண்ட் ரோ சேர்க்க போகிறோம். செகண்ட் ரோக்கும் நீங்கள் ஈஸியான வழியில் தான் சேர்க்க போகிறோம். வாங்க சேர்த்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரோ சேர்க்கலாமா. அதாவது இந்த ரோவை சேர்த்துட்டிங்கன்னா கடைசி ஒரு ரோ தான். அது ரொம்ப ஈஸி. ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா நம்ம முடிச்சாச்சு. ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இப்போ போயிட்டு இருக்குது. ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, எல் ஃபார்முலாம் போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க செகண்ட் ரோ எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடியில் ஒயிட் தானே இருக்குது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை தான் சேர்க்க போகிறோம் செகண்ட் ரோவில். ஏன்னா ஃபஸ்ட்டு இது சேர்ந்துருச்சு ஆல்ரெடி, நான் சேர்ந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக சென்டரில். நான் அப்படி தான் சேர்த்து வச்சிருந்தோம். இதைத்தான் சேர்க்க போகிறோம் தெரியுதா. நம்ம செகண்ட் ரோவில் இதைத்தான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் என்ன பீஸு, சென்டர் பீஸாக கார்னர் பீஸாக இதெல்லாம் சென்டர் பீஸ் தானே. அப்போ வந்து நம்ம கீழே இருக்கிறத தான் அப்படி மேலே கொண்டு போய் இப்படி சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து கீழே வந்து கார்னர் பீஸை நீங்கள் செக் பண்ணக்கூடாது, சென்டர் பீஸை செக் பண்ணணும். ஏன்னா இந்த சென்டர் பீஸ் தானே இங்கே இப்படி போகுது. கார்னர் பீஸ் வந்து இங்கே இருக்கிறது இங்கே தான் போகும் பார்த்தீங்களா. அதனால் சென்டர் பீஸ் தான் இங்கே போகுது. சென்டர் பீஸை தான் செக் பண்ணணும். இப்போ வந்து ரெட்டும் எல்லோவும் இருக்குது, சாரி ரெட்டும் ஒயிட்டும் இருக்குது. ரெட்டு ஒயிட்டும் இங்கே சேர்க்க முடியுமா, சேர்க்க முடியாது. ஏன்னா ரெட்டு ஒயிட்டும் எங்கே போகும்னா இப்படி வரும். எல்லோ ரெட்டு ஒயிட் அடியில் இருக்குது. இதை வந்து மேலே வைக்க முடியாது. அதனால இந்த பீஸ் நம்ம எடுக்க வேணாம். இங்கே போகலாம். இங்கே ஒயிட்டே இல்லை பாருங்கள். இங்கே வந்து க்ரீனும் ரெட்டும் இருக்குது. ஓகேவா. இது எங்கே போடணும்னா க்ரீனும் ரெட்டும் இங்கே தானே இருக்குது. க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இந்த பீஸ் இப்படி போய் செட் ஆகணும். எப்படின்னா இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்படி மேலே ஏற்றிட்டோம்னா மேலே கலைஞ்சிரும். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான் நீங்கள் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா 3x3 இப்போ கற்றுக்கிட்டு இந்த ஃபார்முலா வந்து 4x4 உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். 4x4 நீங்கள் வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த 4x4 கியூபில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரோ சேர்த்துட்டு இந்த ப்ளஸில் நம்ம எப்படி இங்கே சேர்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கே சேர்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம ஒரு மாதிரி சேர்ப்போம். அதே ஸ்டெப் நம்ம இங்கே போட்டோம்னா இங்கே சேர்ந்துடும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 4x4 உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க பார்க்கலாமா. நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நினைப்பீங்க, அதே நீங்கள் ஒரு தடவை நல்லா ஃபாஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் செம்மையாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களை யாருனாலும் தடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ செம்ம வேகத்தில் சேர்ப்பீங்க. சரி வாங்க சேர்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம இதானே பார்த்துட்டு இருந்தோம் க்ரீனும் ரெட்டும் வந்து இப்போ இங்கே போகணுமா இந்த பீஸு. அதுக்கு வந்து ரெட்டு வந்து எந்த பக்கம் இருக்குது, இது அடியில் இருக்க பீஸ் பாருங்கள். இது ஒரு திரும்பி இருந்தால் நீங்கள் க்ரீனு பார்க்கணும். இப்போ வந்து இதான் மேலே இப்போ குயிப் அப்பெல்லாம் ரொட்டேட் பண்ணுவீங்க, ரொட்டேட் பண்ணாதீங்க. மேலே இதுதான் நம்மளோட பேசிக் கலர், இது மேலே வச்சுக்கலாம்.
இப்படி தான் சேர்த்துட்ருக்கோம் லைனாக. நீங்கள் பாட்டுக்கு இப்படி குழப்பிட்டீங்கன்னா இப்படி சேர்க்குற மாதிரி ஆயிரும். அதனால் இப்படி நேராகவே வச்சுருக்கலாம். அப்படி லைனாக சேர்த்துட்டு வரோம் நம்ம. ஓகே, அப்போ லைனாக சேர்த்துட்டு வரோம். மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுதான் அடியில் இருக்குது. பாட்டமான கலர் வந்து ரெட்டு. இந்த ரெட்டை வந்து இங்கே போகுது. அடியில் இருக்க ரெட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கா? லெஃப்ட் சைடு இருக்கனால நமக்கு சேர்க்க வேண்டிய பீஸாக ரைட் சைடு போகணும். ரைட் சைடு கொண்டு போகணும். ஓகே, ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் தானே சேர்க்க போகிறோம், இங்கே தானே சேர்க்க போகிறோம், இந்த பீஸ் தான் சேர்க்க போகிறோம். அந்த பீஸை கீழே இருக்கணும். கீழே இருக்கிட்டிங்களா? புரியுதா? என்ன பண்ணோம், இங்கே இருக்கிறத எத்தனை சேர்க்க போகிறோம், அதை வந்து ரைட் சைடு கொண்டு போயிட்டோம். ஏன் ரைட் சைடு கொண்டு போனோம்? ஏன்னா ரெட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ரெட்டு லெஃப்ட் சைடு இருக்கனால ரைட் சைடு கொண்டு போனோம். ஒருவேளை ரெட்டு ரைட் சைடு இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போயிருப்போம். ரெட்டு லெஃப்ட் சைடு இருக்கனால நம்ம இந்த பீஸை ரைட் சைடு கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பீஸ் தான் சேர்க்க போகிறோம், அதை வந்து கீழே இருக்கலாம். கீழே இருக்கிட்டு சென்டர் பீஸுங்கிறதால சென்டர் பீஸை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே தானே இதுதானே ஒழிச்சிருந்தோம். இந்த பீஸை வெளியே கொண்டு வரணும். இப்போ நம்ம ஹைட் பண்ண பீஸ் எது? இதுவா? இதுதானே க்ரீனும் ரெட்டும். இப்போ வந்து இங்கே ஒன்று கலைஞ்சிருச்சு, ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த க்ரீனும் ரெட்டையும் இருக்குது. இந்த ரோ தானே, இந்த ரோவை கீழே இருக்கணும். க்ரீனும் ரெட்டு இருக்கிற ரோவை கீழே இருக்கிட்டிங்களா? உங்களுக்கு கலைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இப்படியே வச்சுருங்க. இப்படிலாம் குழப்பிடாதீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. இப்படி இருக்கா? இப்போ வந்து இங்கே ஒரு பீஸ் போச்சுல, நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து பீஸ் தான் இப்படி கொண்டு போனோம். இந்த பீஸை வந்து திரும்பி இப்படி ரைட் சைட் கொண்டு வரலாம். சேர்ந்துருச்சு. அது 3 இது மேலே தேரலாம். நீ தேவையில்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வெளியே கொண்டு வரும்போது இது அங்கே போச்சுல ஒன்று, இதை இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம். சேர்ந்துருச்சா? மேலே தேரலாம். நீ தேவையில்ல பண்ணு. இப்போ கொஞ்சம் இங்கே பாருங்கள். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் சேர்ந்துருச்சு. நீங்கள் இந்த பீஸ் எங்கே போதும் அங்கே போதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் க்யூப் விட்டுருவீங்க. அதனால் நீங்கள் பாட்டுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், அது சேர்ந்துடும். ஓகேவா? இந்த ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு ப்ளூ. ஃபஸ்ட்டு இது ஆரஞ்சுக்கு நேரம் போய் நிப்பாட்டணும். ஆரஞ்சுக்கு நேரம் நிப்பாட்டிட்டோமா? அடியில் ப்ளூ இருக்குது. ப்ளூ வந்து எந்த பக்கம் இருக்குது? ரைட் சைடு இருக்குது. அப்போ இந்த நம்ம எந்த பக்கம் ஒழிக்கணும், ஹைட் பண்ணணும்? லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணியாச்சா? இங்கே தான் சேர்க்க போகிறோம், கீழே இருக்கணும். அதே அங்கே பண்ணது அப்படியே இங்கே ரைட் சைட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோமா? அதுக்கப்புறம் நம்ம இந்த சேர்க்க வேண்டிய பீஸு, சேர்க்க வேண்டிய ரோவை கீழே இருக்கணும். ரோவை கீழே இருக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். பாருங்கள், இந்த 3 சேர்ந்துருச்சா? அதை மேலே ஏற்றிடணும். அதுக்கப்புறம் இது நம்ம இப்படி கொண்டு வந்தோமா? இங்கே ஒரு பீஸ் இருக்கும், அதை இப்படி கொண்டு வரணும். இப்படி அங்கேருந்து இப்படி கொண்டு வந்தோம். இப்போ இப்படி கொண்டு போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது சேர்ந்துருச்சு, மேலே ஏற்றிடணும். இங்கே பாருங்கள், சேர்ந்துருச்சு. எல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். இது கூட உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரேன். அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இன்னொரு வீடியோ கூட போட்டுடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் ரோ மட்டும் நல்லா சொல்லித்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே வாங்க, இப்போ வந்து ப்ளூ ரெட்டு இருக்குது, வாங்க சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலராக காட்டலாம். ப்ளூ வந்துருச்சா? ரெட்டு வந்து கீழே இருக்குது, ரெட்டு ரைட் சைடு இருக்குது. அப்போ நம்ம இது வந்து எந்த பக்கம் ரைட் சைடாக ஒழிக்கணும்? இல்லை, ரைட் சைடு இருக்கனால இதை லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கா? இந்த பீஸ் இங்கே தானே போகுது, தெரியுதா? இப்படி போகுது, ப்ளூ ரெட்டும் கலந்த மாதிரி. ஆனால் அதனால் நம்ம வந்து இந்த கீழே இருப்போம். இங்கே பாருங்கள், இதை வந்து ஹைட் பண்ணியாச்சு. இதை சேர்க்க போகிறனால இது கீழே இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வந்தாச்சு. நம்ம தேவையான பீஸோட ரோவை கீழே இருக்கணும். 2 இது கீழே இருக்கட்டுமா? அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறத இப்படி வெளியே கொண்டு வரணும். சேர்ந்துருச்சுன்னு மேலே ஏற்றிடணும். இது இப்படி வெளியே கொண்டு வந்தோமா? இதை வந்து அடுத்து இப்படி ஒரு வெளியே கொண்டு வாங்க. அங்கேருந்து இங்கே வந்துடும். சேர்ந்துச்சுன்னா மேலே ஏற்றிருங்க, அவ்வளோதான். இங்கே சேர்ந்துச்சு பாருங்கள். செகண்ட் ரோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதை சேர்த்துட்டிங்கன்னா செகண்ட் ரோ முடிஞ்சு, அவ்வளோதான். செகண்ட் ரோ முடிஞ்சு. அடுத்து ப்ளஸ் டீல ரொம்ப சிம்பிள், நீங்கள் அசால்ட்டாக சேர்த்துடலாம். அடுத்து ஆரஞ்சு க்ரீனும் இருக்குது, வாங்க ஆரஞ்சுக்கு நேரம் பார்த்தலாம். அப்போ ஆரஞ்சு ப்ளூவும் பார்த்தோம், இப்போ ஆரஞ்சு க்ரீனும் இருக்குதா? இது வந்து எப்படி சேர்க்குறதுனா, க்ரீன் லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ நம்ம தேவையான பீஸை ரைட் சைடு நம்ம ஹைட் பண்ணணும். நமக்கு தேவையானது கீழே இறக்கி ஹைட் பண்ணதை வெளியே கொண்டு வந்து சென்டர் கீழே இறக்கி, அதாவது நம்ம தேவையான பீஸை. அதுக்கப்புறம் நான் அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு கொண்டு வந்து நம்ம அப்படி கொண்டு வந்து மேலே ஏற்றணுமா? இதை இங்கிட்டு கொண்டு வந்து மேலே ஏற்றணும். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து செகண்ட் ரோ சேர்த்தாச்சு, அவ்வளோதான். கடைசி ஒரு ரோ தான், அது அசால்ட்டாக நீங்கள் ஈஸியாக சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்சமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ சேர்த்துட்டோம், செகண்ட் ரோவும் சேர்த்துட்டோம். அடுத்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட போகிறோம். எங்கே ப்ளஸ் சிம்பிள்னால் இங்கே. அதுக்கு வந்து நம்ம ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஹைட் அண்ட் சீக் முடிச்சிட்டோமா? அடுத்து ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடலாம். வாங்க, எப்படி எதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போடுறோன்னு சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் எதுக்கு போடுறோம்னா, இந்த மாதிரி சேர்க்குறதுக்கு. இந்த மாதிரி பெரிய டீ, இந்த குட்டி டீ சேர்த்துருந்தோமா? இங்கே பாருங்கள், ப்ளஸ் சிம்பிளுக்கு அப்புறம் டீ ஃபார்ம் பண்ணுறதுன்னு இருக்கா? நம்ம ப்ளஸ்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாலே டீ வந்துடும்.
டி ஃபார்ம் டி வந்து சில தடவை வராது. டி ஃபார்ம் பண்ணுறது கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டி உருவாக்கிட்டோம்னா ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. கடைசி எல் ஃபார்முலா போட்டிங்கன்னா க்யூப் சால்வ் பண்ணிடலாம், அவ்வளோதான். வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். வாங்க ஜே ஃபார்முலா போடலாம். ஜே ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலையும் போடக்கூடாது, நான் சொல்கிற இடத்துல தான் போடணும். எப்படின்னா இங்கே வந்து ஜே இருக்குதா, ஒயிட்டில் தான் ஜே உருவாக்கணும், வேறு என்ன கலர்லையும் உருவாக்கூடாது. ஏன்னா மேலே எல்லோனா கீழே ஒயிட் தானே இருக்கும். ஒயிட்டில் இங்கே ஜே இங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இல்லை, இங்கே ஒரு ஒயிட் இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஆகும். ஆனால் இப்போ ஃபார்ம் ஆகலை. இங்கே ஒன்று இருந்தால் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகலை. இப்போ வந்து ரெட்டுக்கு வந்து கரெக்டாக சேர்ந்துருச்சு பாருங்கள், தெரியுதா? ரெட்டுக்கு கரெக்டாக பெரிய டி சேர்ந்துருச்சு. ஆனால் க்ரீனுக்கு சேரலை, ப்ளூக்கு சேரலை, ஆரஞ்சுக்கு வந்து சேரலை. ஆனால் ஆரஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல ப்ளூ இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே கொண்டு போகலாம். ஆனால் இப்போ ரெட்டு கலந்துரும், ரெட்டுக்கு பதிலாக இது கலந்துரும். அதுக்கு தான் நம்ம கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். போக கற்றுக்கலாம் வாங்க. இப்போ வந்து ஜே ஃபார்முலா போடலாம். ஜே ஃபார்முலா எங்கே போடணும்னா, இங்கே ஒரு லைன் தெரியுதா, அந்த லைனுக்கு நேராக இங்கே தான் போட போகிறோம். இங்கே போட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது. இந்த லைனுக்கு நேராக இங்கே போட போகிறோம். ஜே ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான், கவனிங்க. ஜே வந்து எப்படி எழுதுவீங்க, இப்படி போட்டு இப்படி தானே போடுவீங்க, மேலே ஒரு கோடு போடுவீங்க, இப்படி போட்டு இப்படி தானே போடுவீங்க. இப்படி போட்டால் எல், இப்படி போட்டால் தானே ஜே. அதே தான் நம்ம கியூப்லேயே போட போகிறோம். எப்படின்னா இப்படி ரைட் சைடு கீழே இருக்கி, ரைட் சைடு தான் எப்பயும். இப்போ எப்படி ஒரு கோடு போட்டு இப்படி இழுக்க போகிறோம், அவ்வளோதான். கோடு போட்டு ஜே போட்டோமா என்ன பண்ணணும்னா அதை அப்படியே கொண்டு போயிட்டீங்களா. ஜே போட்டாச்சுங்க, அது எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு தடவை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி இங்கே இருக்குல்ல, இதை கீழே இருக்கணும். கீழே இறக்கிட்டு இப்போ வந்து எல் போடணும். இப்படி எல் போடணும். எப்படின்னா கீழே இறக்கி இப்படி திருப்பினா ஜே, இப்படி திருப்பினா எல் தானே, எல் போட்டணும். எல் போட்டுட்டு மேலே ஏற்றிடலாம். மேலே ஏற்றிட்டு இப்படி நம்ம லெஃப்ட் சைடு திருப்பி நம்ம ரைட் சைடு திருப்பி இப்போ லெஃப்ட் சைடு திருப்பி பார்க்கலாம். இங்கே 3 சேர்ந்து இருக்கு பாருங்கள். 3 சேர்ந்தோடனே மேலே ஏற்றிடலாம். இப்போ வந்து நம்ம ஜே ஃபார்முலா போட்டோம். கொஞ்சம் கீழே பார்க்கலாம் ப்ளஸ் சேர்ந்துருச்சான்னு. சேரலை, ஆனால் அதுக்கு பதிலாக ஜே சேர்ந்துருச்சு. ஜே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஜேக்கு நேராக இன்னொரு ஜே ஃபார்முலா போடலாம். அப்போ புரியலனா இப்போ நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. ஜே ஃபார்முலா எப்படி போடுறது. ஒரு ஜே போடுறோம், கீழே இறக்கி ஒரு ஜே போட்டோமா, இப்படி ஜே போட்டுட்டு ரைட் சைடு கொண்டு போய் ஒரு எல் போடுறோம். எல் இந்த பக்கம் ஒரு எல், இப்படி எல் போட்டுட்டு இதை மேலே ஏற்றிடணும். இங்கே வந்து பார்த்தா 3 இருக்குதா, அதையும் மேலே ஏற்றிடுங்க. பாருங்கள் இப்போ ப்ளஸ் வந்துருச்சா, இதில் விட்டுருங்க. ப்ளஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் தேர்ட் ஸ்டெப்பை அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் சிம்பிள் போடுறது அது ஜே ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக தானே இருந்துச்சு உங்களுக்கு. ஜே ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். போட்டோமா இப்போ வந்து பேசிக்கான கலர் வளைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஜே ஃபார்முலா போட்டு ப்ளஸ் சேர்ந்துருச்சா. இப்போ வந்து பெரிய டீ, இந்த பெரியஸாக ஒரு டீ போட போகிறோம். 4th ஸ்டெப்பு. அந்த டீ போய் ஆல்ரெடி போட்டுருச்சு பாருங்கள் டீ. தருதா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படி போடாமல் இருந்துச்சுன்னா இப்படி எப்படி இருக்கும்னா, அது வந்து ஒரு நிமிஷம் ப்ளஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இந்த டீ சேர்ந்துருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இதை ரொட்டேட் பண்ணி சேர்க்கலாம்னு நினைப்பீங்க. ரெட்டுக்கு நேராக போய் நிப்பாட்டலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ரெட்டுக்கு நேரம் நிப்பாட்டிச்சு, ஆனால் க்ரீன் சைடில் பாருங்கள் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ஃபாஸ்ட் அவுட் போட்டேன்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் ஃபார்முலா. இப்போ கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த பெரிய டீ சேர்க்கலாம். வாங்க, பெரிய டீ எப்படின்னா இது சேர்ந்துருச்சா கரெக்டாக, சேர்ந்தது லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். க்யூபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போயுமே சேர்ந்த பீஸை லெஃப்ட் சைடு தான் வைக்கணும். இப்போ வந்து ப்ளூ வந்து கொஞ்சம் இங்கே கொண்டு போய் இங்கேருந்து அங்கே ப்ளூக்கு கொண்டு போகலாம். இது எப்படி கொண்டு போகிறதுனா கார்னர் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணோம்னா, ரைட் சைடு எப்படி கரைக்கி இதை வந்து 2 டைம்ஸ் 1 2 மேலே ஏற்றிடணும். திரும்பி 1 டைம் கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஏற்றினோம்ல, அதை இறக்கி திரும்பி 1 டைம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும் 3 இது மேலே ஏற்றிடணும். இப்போ வந்து ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி பாருங்கள், க்ரீன் சேர்ந்துருச்சு. இங்கேருந்து ப்ளூ இங்கே போயிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கேருந்து ப்ளூ அங்கே கொண்டு போகணும், ஆனால் ரெட்டு கலையவே இல்லை பாருங்கள். அதுதான் மேஜிக். இப்போ இது வந்து இங்கே போகணும், இந்த ஆரஞ்சு இங்கே வரணும். அதுக்கு இங்கே ஒரு கார்னர் ஃபார்முலா போடணும். கார்னர் ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, வாங்க போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்களே போட்டு பாருங்கள் பார்க்கலாம். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்னர் ஃபார்முலா போடலாமா? இப்போ நான் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூ இங்கே போகணும், இந்த ஆரஞ்சு இங்கே வரணும். அது கார்னர் ஃபார்முலா போடலாம் பாருங்கள். ரைட் சைட் கீழே இருக்கி நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு இங்கே போகணும், ப்ளூ இங்கே வரணும்னு சொல்லிட்டு ரைட் சைடு இங்கே இருக்கக்கூடாது. இந்த ஆரஞ்சு இங்கே போயிடும். நம்ம வந்து எப்போயுமே ரைட் சைடாக இருக்கணும்னா ரைட் சைடு கொண்டு போக போகிறோம். அதனால் ரைட் சைடு வச்சுக்கணும். இப்போ வந்து ரைட் சைடு கீழே இருக்கணும். 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண சொன்னாங்களே, 1 2 ரொட்டேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் மேலே ஏற்றிடலாம் நம்ம இறக்குனதை.
அதுக்கப்புறம் திரும்பி 1 டைம் ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி கீழே இருக்கணும். கீழே இறக்கி திரும்பி 1 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். 3 சேர்ந்துருச்சு பாருங்கள். மேலே ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுவோம், மேலே ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் 1 டைம் ரொட்டேட் பண்ணுவோம், கீழே இறக்கி 1 டைம் ரொட்டேட் பண்ண சேர்ந்துடும், மேலே ஏற்றிடுவோம். மேலே ஏற்றிட்டோமா? இப்போ வந்து கடைசியாக ஒரு தடவை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணால் ஆரஞ்சு சேர்ந்துருச்சு, ப்ளூ சேர்ந்துருச்சு, ரெட்டு சேர்ந்துருச்சு, க்ரீன் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சிட்டிங்க. டீயும் முடிச்சிட்டிங்க. கடைசி என்ன இருக்குது? கார்னர் ஃபார்முலா போட்டோமா? எல்லு 11 எல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, 11 ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை போட்டோம்னா சேர்ந்துடும். எல் ஃபார்முலா 11 ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த கார்னர் பீஸ் இங்கே பாருங்கள், கார்னர் சேர்ந்துருச்சு. இங்கே தான் சேர்க்கணும். அதை சேர்க்கறதுக்கு அது எதுக்கு 11 ஃபார்முலாவும் எல் ஃபார்முலாவும் போடுறோம்னா இப்போ வந்து கரெக்டான பீஸாக செக் பண்ண போகிறோம். இங்கே வாங்க, இது வந்து கரெக்டான பீஸா எப்படி செக் பண்ணுறதுனா இதை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து கரெக்ட் இது வந்து ரொட்டேட் ஆகி கரெக்டாக இருக்குது. இது நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம், கியூபை பொறுத்த வரைக்கும் சேர்ந்த பீஸை லெஃப்ட் சைடு விட்டுட்டு ரைட் சைடு சேர்க்குப்போம். இப்போ வந்து கரெக்டான பீஸாக செக் பண்ணலாம். ஒயிட்டு இங்கே வந்துடும், ரெட்டு இங்கே ரெட்டே இல்லை, 2 பக்கமும் ப்ளூவும் இல்லை. இது வந்து தப்பான பீஸ். இப்போ இது கரெக்டான பீஸை கொண்டு வரதுக்கு இந்த கரெக்டான பீஸ் எங்கே இருக்குது? ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்சு. அந்த பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்சு. இந்த பீஸ் இங்கே வரணும் கரெக்டாக. இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ அதை கொண்டு வரதுக்கு தான் நம்ம எல் ஃபார்முலா 11 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். அது ரெண்டு பேராக சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று எதை வேணால் மேக்கப் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எல் ஃபார்முலா போடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரைட் சைட் கீழே இருக்கணும். ரைட் சைடு இந்த கீழ் பீஸ் இருக்குல்ல, இந்த கார்னர் தானே சேர்க்க போகிறோம். அதை வந்து ரைட் சைடு கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கணும். இது ரொம்ப ஈஸி, சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு கீழே இறக்கி இந்த கார்னர் பீஸை அந்த பக்கம் கொண்டு போகணும். இப்போ அந்த பக்கம் ஒழிச்சது இங்கே கரெக்டாக சேர்ந்துச்சு பாருங்கள். இதை மேலே ஏற்றிடலாம். இப்போ வந்து இங்கே சேராமல் இருக்குல்ல, இதை வந்து இங்கே கொண்டு போகலாம். வாங்க, கொண்டு போயாச்சா? மேலே ஏற்றிடலாம். இப்படி சேர்ந்துச்சுன்னா மேலே ஏற்றிடலாம். 3 சேர்ந்துருச்சுன்னா இப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு வந்து டீ கலைஞ்சிருக்கும். என்னோட டீ கலைஞ்சிருச்சுன்னு பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி பாருங்கள், சேர்ந்துருச்சு. ஒரு ரொட்டேட் பண்ணால் சேர்ந்துடும். இப்போ வந்து கரெக்டான பீஸை செக் பண்ணுங்கள். பீஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் தப்பான பீஸ். ஒயிட் இங்கே வந்துடும், ஆரஞ்சு எங்கே போகும்? ஆரஞ்சு இங்கே போயிடும். ப்ளூவே இல்லை, இங்கே தப்பான பீஸ். இப்போ இதுக்கான பீஸ் இங்கே இருக்கும் பாருங்கள், இருக்கா? ஒயிட்டு, ப்ளூ, ஆரஞ்சு. இந்த பீஸ் இங்கே வரணும். இன்னும் ஒரு தடவை நம்ம திரும்பி எல் ஃபார்முலா போட்டோம்னா அது அங்கே கரெக்டாக வந்துடும். எல் ஃபார்முலா போடலாம் பாருங்க. ரைட் சைடு கீழே இறக்கி ரைட் சைடு ஒழிச்சு, லெஃப்ட் சைடு கீழே இறக்கி லெஃப்ட் சைடு ஒழிச்சு, ரைட் சைடு மேலே ஏற்றி லெஃப்ட் சைடு ஒழிச்சதை வெளியே கொண்டு வந்து லெஃப்ட் சைடு மேலே ஏற்றிட்டு ஒரு ரொட்டேட். இங்கே பாருங்கள், இங்கே ரெட் இருக்கா, ஆனால் ரெட்டுக்கான பீஸ் இங்கே இருக்குது. அது ஒரு இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா செஞ்சிடும். இப்போ வந்து கரெக்டான பீஸை செக் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டான பீஸ். நம்ம ரொட்டேட் கூட பண்ணல, கரெக்டான பீஸ் அழகாக வந்து செட் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், இது கரெக்டான பீஸா? ஒயிட் இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது. இப்போ இது கரெக்டான பீஸ், ஆல்ரெடி கரெக்டான பீஸாக இருக்குது. ஆனால் இதை வந்து இப்போ ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் நல்லா சேர்த்துருவாங்க, அதுக்கப்புறம் சேர்க்க முடியலன்னு இப்போ பிடிச்சி ரொட்டேட் பண்ணிடுவாங்க. ரொட்டேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு நம்ம லாபடி அழகாக சேர்த்துடலாம். அதுக்கு வந்து கார்னர் ஃபார்முலா தான் நீங்கள் 2 பக்கம் போட போகிறீங்க, அவ்வளோதான். அந்த அப்படி கீழே இறக்கி 2 டைம்ஸ் அப்படி பண்ண முடியல, அதே தான் நம்ம டபுள் டைம் பண்ண போகிறோம். இங்கே வாங்க, இப்போ வந்து இதை வந்து ரைட் சைடு வச்சுக்கலாம் சேர்க்க வேண்டியதை. நம்ம சேர்ந்தது லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். எப்பயுமே லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடு சேர்க்க போகிறோம். இது கீழே இறக்கி கார்னர் ஃபார்முலா 1 2 தடவை திருப்பினோமா, மேலே ஏற்றிடலாம். இப்போ வந்து ஒரு தடவை திரும்பி ரொட்டேட் பண்ணி மேலே ஏற்றினது கீழே இறக்கி திரும்பி இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணி மேலே ஏற்றிடலாம். இப்போ அப்படியே இது பண்ணிடுறீங்க, அப்படியே இது லெஃப்ட் சைட் பண்ண போகிறோம். சரியா? க்யூப் தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிடுங்க, எங்கேயும் மாற்றிடாதீங்க. மாற்றிட்டிங்கன்னா எங்கே போட்டிங்கன்னு மறந்துடுவீங்க. இது அப்படியே லெஃப்ட் சைடு இறக்கி ரைட் சைடு வந்து இப்படி திருப்பினோமா. இப்போ வந்து லெஃப்ட் சைடுங்கிறதுனால இப்படி 2 டைம்ஸ் திருப்ப போகிறோம். 1 2 டைம்ஸ் திருப்பிட்டோன்னா மேலே ஏற்றிடலாம். இப்போ வந்து 1 டைம் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே இறக்கி திரும்பி 1 டைம் ரொட்டேட் பண்ணால் சேர்ந்துருச்சு, மேலே ஏற்றலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதே தான் நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரே மாதிரி 2 தடவை பண்ணியிருக்கோம். இப்போ சேர்ந்துருச்சான்னு பாருங்கள், ரொட்டேட் ஆகிருக்கு, ஆனால் கரெக்டாக சேரல. இன்னொரு தடவை இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன, இந்த ப்ளூ இங்கே போயிடும், எல்லோ இங்கே போயிட்டு இங்கே வந்துடும், இந்த ஆரஞ்சு இங்கே போயிடும். இன்னொரு தடவை அதே போடலாமா? 2 பக்கமும் ஒரு தடவை போட்டால் உங்களுக்கு சேர்ந்துடும், ஆனால் நீங்கள் 2 தடவை போட்டு தான் முடிக்கணும், ஏன்னா மற்றதெல்லாம் கலாப்ஸ் ஆயிடும். இப்போ வந்து பார்க்கலாம், சேர்க்கலாம் பாருங்கள். 1 இங்கே 2 டைம் சேர்ப்போமா, மேலே ஏற்றிடலாம். 1 டைம் கீழே இறக்கி 1 டைம் சேர்ந்துச்சு பாருங்கள், மேலே ஏற்றிடலாம். கார்னர் ஃபார்முலா அப்படியே லெஃப்ட் சைடில் கீழே இறக்கி இங்கே பாருங்கள், சேர்ந்துச்சுன்னு பாருங்கள். வேறு எதாவது பீஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு தடவை போடணும். இப்படி கீழே இறக்கி 1 2 மேலே ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் திரும்பி இப்படி ரொட்டேட் பண்ணி கீழே இறக்கி 1 சேர்ந்துச்சு பாருங்கள், மேலே ஏற்றிடலாம். இப்போ பாருங்கள், கார்னர் சேர்ந்துருச்சு, க்யூபே சேர்ந்துருச்சு. ஏன்னா நம்ம எல் ஃபார்முலா 11 ஃபார்முலா முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் க்யூபை ஈஸியாக சேர்ந்துச்சு.
எப்படி இருந்துச்சு, வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இதில் எது டவுட்டுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை நான் இன்னொரு வீடியோவை கூட போடுறேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நம்மகிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன், தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் க்யூப் சால்வ் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தமிழில் இவ்வளோ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணாதீங்க, லைக் கூட பண்ணாதீங்க, ஷேர் மட்டும் நிறைய பேருக்கு பண்ணிடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.